ஈஸியாக 3 பொருள் வச்சு இந்த பாப்சிகல்ஸை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே சேர்க்கலை. எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸோட கலர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வெறும் தயிரும் தேனும் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை நான் ஃபில்டரில் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் வரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு திக்கான கேர்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு 3 to 4 hours இந்த கேர்டை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இங்கே நான் சிகப்பு கலருக்கு ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ட்ராகன் ஃப்ரூட் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஒரு பிங்க் ஷேடில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கலர் கிடைக்கும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர். ஸ்ட்ராபெரி பழத்துக்கு மட்டும் நம்ம தயிர் விட்டு அடிக்கும் போதில் கொஞ்சம் தண்ணியாக வரும். ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னா நம்ம நினைக்க வேண்டாம். இதை நம்ம அப்படியே மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி இதை மட்டும் சேர்த்துட்டு இது ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 hours வச்சாலே போதும், கொஞ்சம் கெட்டியாகிடும். உங்களுக்கு குச்சி ஐஸ் பிடிக்குமா இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் லேயருக்கு நான் இங்கே மாம்பழம் எடுத்துருக்கிறேன். எல்லோ கலருக்கு மாம்பழத்தோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மிக்சி ஜாரில் நறுக்கின மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 4 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் விட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தாலே போதும். ஒரு 6-7 பாப்சிகல்ஸ் நம்ம தாராளமாக பண்ணலாம். மாம்பழத்துக்கு முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இதை அப்படியே மோல்டில் சேர்த்துக்கோங்க. இந்த லேயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இதை நம்ம திரும்பியும் ஃப்ரீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை அப்படியே நம்ம அடுத்த லேயர் டாப் அப் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற தயிரில் ஹனி சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்டி லேயராக சாப்பிடும் போதில் இந்த கேர்டுக்கு உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம தனியாக கேர்டு மட்டும் ஒரு பவுலில் ஊற்றும் போதில் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீனி பத்தாத மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பவுடர் சுகரையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அந்த பாப்சிகல்ஸுமே உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் முக்கி இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயிருக்கு மட்டும் உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு வேணும்னா பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. மீதி எல்லா பாப்சிகல்ஸுக்குமே ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகரும் நம்ம சேர்த்த தேனுமே தாராளமாக போதும். ரொம்பவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாப்சிகல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.